Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரசம் தாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு பேஸ்ட், சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், தக்காளி. அரிசி களைஞ்ச தண்ணியும் ஒரு லெமன் சைஸ் புளியும் நான் ஊற வச்சிருக்கேன். அரிசி தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுலேயே உப்பும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு பேஸ்ட்டு, இது கூட சீரகம், மிளகு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரசம் வைக்கும்போது எப்போதுமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அவங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசத்தை எப்போவுமே நம்ம கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோன்னா அது கடுத்துட்டு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. இப்போ ரசம் நல்லா நுர வந்துட்டுருக்கு. இது நல்லா நுர வந்ததும் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச காரம் இல்லாத ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.